அரசியல் சூழல், அதே மாதிரி இந்தியாவினுடைய அரசியல் சூழல் அதை கருத்தில் கொண்டு நாட்டின் மக்களின் நலன் கருதி தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணியில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்ற முடிவை எங்கள் இயக்கம் எடுத்து அது சம்பந்தமாக தலைவரிடத்தில் தெரிவித்தோம். முதல்வரும் இன்னைக்கு அதை அங்கீகரித்து ஆதரித்து எங்களையும் கூட்டணியில் இணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு தொகுதி குறித்து பேச்சுக்காக அழைத்திருந்தார்கள். அதில் தொகுதி குறித்து நாங்கள் கருத்து சொல்லியிருக்கோம். கட்டாயமாக தொகுதியோடு ஒதுக்கப்பட்ட தொகுதி அது வெற்றிக்கான தொகுதியோடு இந்த கூட்டணியில் எங்களை இணைத்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் குழுவினருக்கும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக நன்றி சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நேரடியாக இணையலை. 10 ஆண்டுகள் அதிமுக அணியிலிருந்து வெற்றி பெற்றன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடியாருடைய அந்த தலைமையேற்று அதிமுக என்கின்ற திராவிட பேர் இயக்கத்தை வழிநடத்தி அவரால் வெற்றி பெற முடியவில்லை. தொடர் தோல்வியை தழுவுகிறார். அவரோடு இருந்த அத்தனை ஆளுமைகளையும் வெளியேற்றுகிறார். கூட்டணி கட்சியினரும் அவரோடு இணைந்து பணியாற்ற முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பக்குவமற்ற அணுகுமுறையில் சமரசம் இல்லாமல் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத எடப்பாடியின் தலைமையில் அந்த அணி வெற்றி பெற முடியாது, வெற்றி பெறாது. ஆகவே என்டிஏ கூட்டணி வெற்றி பெற முடியாத சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அணியில் இல்லாதவில்லையே, கூட்டணியில் இல்லாமலேயே கூட்டணியில் இருக்கிற அரசியல் இயக்கங்களை காட்டிலும் கட்சியை காட்டிலும் தலைவர்களை காட்டிலும் நான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசையும் ஆதரித்த தனி அரசு இப்பொழுது அதிகாரபூர்வமாக 2026 தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறேன் என்பது எனக்கு பெருமைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகவும் நாட்டு மக்களின் விருப்பத்தை அனைத்து பிரிவு மக்களினுடைய விருப்பத்தையும் நிறைவு செய்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு இன்று ஏற்பட்டிருக்கிறது என்கிறதுல இந்த தேர்தலை நான் தனி அரசை சந்திக்கிறேன். 2 தொகுதி கேட்டோம். பல்வேறு இயக்கங்கள் இங்கே ஜனநாயக சக்திகள் எல்லாரும் இங்கே நம்ம அமைப்புக்கு வர்றாங்க, எல்லோரும் இணைஞ்சு. ஆகவே தொகுதி அதிகப்படியாக ஒதுக்கிறது ஒரு நெருக்கடி இருக்குது. ஆகவே கட்டாயமாக ஒரு தொகுதி நீங்கள் விரும்புகிற தொகுதியை தருவோம், நீங்கள் கட்டாயமாக வெற்றி பெறுவோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு, இந்திய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு தொகுதி எண்ணிக்கையில் நம்ம வந்து ஒரு ஒரு நெருக்கம் இல்லாமல் அந்த ஒரு தொகுதி கட்டாயமாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் தலைவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன், கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.